நெல்லை மாவட்டம் அம்பை சுற்றுவட்டார பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளன. மேலும் இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். தற்போது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை மழை எந்த அளவிற்கு பதிவாகி இருக்கிறது? குறிப்பா விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள்? உங்களுடைய தகவல். வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள கோவில்குளம் பகுதியில் நதியுண்ணி கால்வாய் பாசனம் மூலமாக கார் பருவம், பிசான பருவம் என இரு பருவங்களில் சுமார் 500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தொடர்ந்து தற்போது விவசாயிகள் பயிரிட்டிருந்த நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தற்போது அம்பை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 3 தினங்களாக தொடர் கனமழையினால் சுமார் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் இந்த மழையில் மடிந்து நாசமாகியுள்ளன. மேலும் அந்த நெற்பயிர்கள் தற்போது முளைத்துள்ளன. மேலும் அம்பை சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் விளைந்த நெல்லை தற்போது அறுவடை கூட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இது குறித்து தகவல் அறிந்த அதிகாரிகள் தற்போது சம்பவ இடத்தில் வந்து அந்த வயல்வெளிகளை பார்வையிட்டுள்ளனர். மேலும் தற்போது வரை இந்த நெற்பயிர்களுக்கு விவசாயிகள் ஏக்கருக்கு சுமார் 20,000 வரை செலவு செய்துள்ளதாகவும் இதற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.